நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம்ன்ற ஒரு காரணத்துக்காக அடக்கம் பண்ண எங்களுக்கு இடம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜாக் அமைப்பினுடைய தேனி மாவட்ட கிளைத் தலைவர் பேசுகிறேன். கோடேந்திரபுரம் என்னும் ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்த கிராமத்தை எங்களுக்கு தொழுவதுக்கு பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. பக்கத்து ஊரில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு இருந்தோம். அங்கேயும் இப்போ இட நெருக்கடி காரணத்தினால கடைசியாக என்னுடைய தாப்பனாரை கொண்டு போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் இங்கே வராதிங்க. காரணம் எங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்ட்டாங்க. அது உண்மை தான். அங்கே அவங்களும் இடம் பத்தாமல் இருக்க சூழ்நிலை இருக்குது. இப்போ ஆகையினால அடக்கம் பண்ணுற இடம்லாம் ரொம்ப தவதாயப்பட்டுருக்கோம். இன்னும் நிறையா வயதானவங்க இருக்கிறாங்க. நாங்களும் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அடக்கம் பண்ண அவசியம் இடம் தேவைப்படுது. அதற்காக நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்த ஒரு 5 சென்ட் கிரையம் பேசி, ஒரு சென்ட் 2,70,000 கிரையம் பேசி 50,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். 3 மாதம் தவணை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 15 நாள் 18 நாள் போயிடுச்சு. இப்போ காரணம் ஒரு சின்ன சின்ன விஷயம் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த டயத்துக்கு முன்னாடி அந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கணும். அதனால் அதுக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம்ன்ற ஒரு காரணத்துக்காக அடக்கம் பண்ண எங்களுக்கு இடம் இல்லை. மற்ற ஜாதிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இது சம்மந்தமாக ஜாக்கு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தனாங்க. அவங்களும் நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊரை பார்வையிட்டு, பள்ளிவாசலும் பார்வையிட்டு, அவசியம் நமக்கு இடம் தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்காக ஒரு அனுமதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் வசூல் பண்ணுறோம், இது வரைக்கும் வசூல் ஒன்றும் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் அது முக்கிய தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லோரும் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க. காரணம் அடக்கம்ன்றதும் முக்கியம். வீடு கூட வாடகைக்கு இருந்துடலாம், அடக்கம்ன்ற வாடகைக்கு அடக்கம் பண்ண முடியாது. ஆகையினால் அதுக்காக நீங்கள் எல்லோரும் தாராளமாக உதவி செய்யுங்க. பெரியவர்களே, நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.